இனிய தமிழ் மக்களே என்று ஒலித்த கம்பீரமான ஒரு குரல் இனிமேல் ஒலிக்கப் போவதில்லை. மறைந்திருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவருடனான உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற மறையாது. இன்னைக்கும் அவர் பதிவு பண்ண ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, அவருடைய படங்கள்ல இருக்கு. அதனால அந்த குரல் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் தொழில்நுட்பங்கள் மாறினாலும் அது பாதுகாக்கப்படும். அவர் நம்மிடம் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்து. நேற்றிலிருந்து எங்க நண்பர்கள் நடிகர்களுக்குள்ள பேசி மாய்ந்து போனோம். அவர் எப்படி நடிச்ச கம்பாரு, என்னென்ன நடிகர் சிறந்த நடிகைகளை உருவாக்கியிருக்காரு எல்லாம் பேசி சொன்னோம். அவரை போற்ற வேண்டிய ஒரு தருணம் இது. அவர் இடையே இல்லை என்ற வருத்தத்தை அது மறுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு இயக்குனராகத்தான் என்னோடு தொடர்பு அப்படின்னும் போது அவருடைய வாழ்க்கையை தமிழ் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவை புது இலக்கணத்தோடு புதிய காட்சி மொழியோடு அவர் புதியதொரு சினிமாவை அவர் அறிமுகப்படுத்தியதுல மிக மிக முக்கியமான பங்கு. அது மைல்கல்லுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கிருந்து தான் அதுக்கு முன்னால வரைக்கும் தமிழ் சினிமா துறை என்பது இரு பெரும் துருவங்கள், சிவாஜி சார், எம்ஜிஆர் சாரோட தான் சுழன்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வயதின் காரணமாக ஒதுங்கிய போது என்ன மாதிரி படம் எடுக்கப்படும் அப்படின்னும் போது சாமானிய மனிதர்களை திரைக்கு கொண்டு அவர்களை கதாநாயகர்களாக ஆக்கிய ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாட்டை தமிழ் சினிமாவுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் ஒரு நிறைவான இயக்குனராகவே போய் சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது. வருத்தம் இருக்கட்டும், ஆனால் போற்ற வேண்டிய ஒரு தருணம் இது என்பதுதான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.